நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்று பார்க்க போகும் கேள்வி பதிலும் அதில் இடம்பெற்றிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பற்றித்தான். கேள்வியானது: சுமங்கலிகளை வழி அனுப்பும்போது குங்குமம் கொடுக்க வேண்டுமா? இதற்கான பதில் பார்ப்பதற்கு முன் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பார்ப்போம். சுமங்கலிகள் என்று சொல்லும் பொழுது திருமணமான பெண்கள். இதில் ஒரு சில வித்தியாசம் உண்டு. திருமணமான பெண்கள் குழந்தையுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சுமங்கலிகள் என்ற சொல்லில் சந்திர கிரகம் அடங்கியிருக்கிறது. ஆனால் திருமணமாகி குழந்தைகள் இல்லாத சுமங்கலிகளை சுக்கிரனாகவும் பாவிக்கப்படும். அதேபோல் கன்னி பெண்களையும் சுக்கிரனாக பாவிக்கப்படும். ஆனால் இங்கு சுமங்கலிகள் என்று சொல்லும் பொழுது திருமணமான குழந்தை உள்ள பெண்களாகட்டும் குழந்தை இல்லாத பெண்களாகட்டும் அவர்களுக்கு 2 கிரகங்கள் இடம்பெறும். ஏனென்றால் சுமங்கலிகள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் சந்திர கிரகமும் அதேபோல் சுக்கிர கிரகமும் இடம்பெறும். வழி அனுப்பும்போது குங்குமம் கொடுக்க வேண்டுமா என்றால், குங்குமம் என்றால் செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய். இதன் அடிப்படையில் நாம் இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அதாவது சுமங்கலிகள் நம் வீட்டிற்கு வந்தால் உடனே நாம் நீர் அருந்த கொடுக்க வேண்டும். அந்த நீர் அருந்த கொடுக்கும் பொழுதே நம்முடைய 7 ஜென்மம் செய்த பாவம் நீங்கிவிடும். மேலும் சுமங்கலிகளை நாம் எந்த விஷயத்திற்காக வீட்டிற்கு அழைத்தோமோ அந்த விஷயமெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது அவர்களுக்கு வெற்றிலை, பாக்கு, அதேபோல் ரவுக்கை, நாம் சொல்லுவோம் இல்லையோ, அதாவது ரவுக்கை துணி, அதேபோல் சாரி, அது போலவே நல்ல வளையல், கண்ணாடி இது போன்ற பொருட்கள் வைத்தும் மேலும் மஞ்சள் கிழங்கு வைத்தும் அவர்களுக்கு கொடுத்து வழி அனுப்பிவிடலாம். ஒருவேளை வந்த சுமங்கலிகள் நம்மை விட வயதில் சிறியவர்களாக இருந்தால் அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற நல்ல வாழ்த்துடன் அவர்களுக்கு இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து வழி அனுப்பலாம். ஒருவேளை நம்மை விட சுமங்கலிகள் பெரியவர்களாக இருந்தால் இந்த பொருட்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் காலில் விழுந்து அவர்களிடம் இருந்து ஆசி பெறும் பொழுது நம்முடைய பாவங்கள் நீங்கும். அதேபோல் நம் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். எனவே நிச்சயம் சுமங்கலிகள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு குங்குமம் கொடுக்க வேண்டும். மேலும் வசதி இருந்தால் ஒரு தட்டில் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் கிழங்கு, மேலும் ரவுக்கை, அதேபோல் அதாவது ரவுக்கை துணி, அதேபோல் சாரி, வளையல்கள், கண்ணாடி இது போன்ற ஐஸ்வர்யமான பொருட்களை கொடுத்து அனுப்பும் பொழுது அவர்களும் மனமகிழ்ந்து நம்மை வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்து நம்மை நல்ல வாழ்க்கையில் வாழ வைக்கும். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்த்தோம், பதிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.